எல்லா சொடலைமடன் கோயில்கள்லயும் பேச்சியம்மனுக்குன்ட்டு ஒரு நிலையம் இருக்கும். எதனால சொடலைமடன் கோயில்னாலே முதல்ல பேச்சியம்மன் இருக்காங்க. அதே மாதிரி வேற ஏதோ ஒரு தெய்வங்களோட கோயிலா இருந்தாலும் பேச்சியம்மன் அங்க இருந்தா கட்டாயம் சொடலைமடன் அங்க இருப்பாரு. இப்ப வேற தெய்வங்கள்னா ஒரு ஐயனார் கோயிலா இருந்தாலும் சரி, ஒரு அம்மன் கோயிலா இருந்தாலும் சரி, அங்க பேச்சியம்மன் ஒரு தெய்வம் இருந்துன்னா அங்க கண்டிப்பா சொடலைமடன் இருப்பாரு. ஏன் பேச்சியம்மன் ஒரு கோயில்ல நிலையம் வாங்கினாலே சொடலைமடன் அங்க நிலையம் வாங்குறதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியுமா? அடுத்ததா சொடலைமடன் மயானத்துக்கு வேட்டையாட போகணும்னா பேச்சியம்மன் அனுமதி இருந்தா மட்டும்தான் சொடலைமடன் மயானத்துக்கே போவாரு. மற்ற தெய்வங்கள் காளியம்மன், இசக்கியம்மன், பத்திரகாளி, முப்ராதி வேற எந்த தெய்வங்கள் அனுமதி கொடுத்தாலும் சொடலைமடன் மயானத்துக்கு போக மாட்டாரு. பேச்சியம்மன் அனுமதி கொடுத்தா மட்டும்தான் சொடலைமடன் மயானத்துக்கு போவாரு. அதே மாதிரி பேச்சியம்மன் தவிர்த்து சொடலைமடன் வேற எந்த அம்மன் கோயில்ல நிலையம் வாங்கியிருந்தாலும் சரி, அந்த கோயில்ல கண்டிப்பா சொடலைமடன் மயானத்துக்கு போகணும்னு சொல்ல மாட்டாரு. அதாவது இப்போ காளியம்மன் கோயிலோ இல்ல எசகியம்மன் கோயிலோ சொடலைமடன் இருந்தாருன்னா அங்க பேச்சியம்மனுக்குன்ட்டு ஒரு படையலோ இல்ல ஒரு பூஜையோ நடந்தா மட்டும்தான் சொடலைமடன் மயானத்துக்கே போகணும் பாரு. அதை தவிர்த்து அந்த கோயில்ல பேச்சியம்மனே இல்ல, பேச்சியம்மனுக்குன்ட்டு ஒரு படையலோ ஒரு பூஜை எதுவுமே இல்லை அப்படின்னா சொடலைமடன் கண்டிப்பா காளியம்மன்கிட்டயோ இல்ல எசக்கியம்மன்கிட்டயோ போய் மயானம் போகணும் அப்படிங்கிறதுக்கு அனுமதி கூட கேட்க மாட்டாரு. ஏன் பேச்சியம்மன் மட்டும்தான் அனுமதி கேட்காரு? மத்த எல்லா தெய்வங்களும் பேச்சியம்மனும் பார்வதியோட அவதாரங்கள் தான். அதே மாதிரி மற்ற தெய்வங்களும் பார்வதியோட அவதாரங்கள் தான். ஏன் பேச்சியம்மன்ட்ட மட்டும் சொடலைமடன் மயானத்துக்கு போகணுங்கிறதுக்கான அனுமதி கேட்காரு? மற்ற தெய்வங்களான காளியம்மன், எசக்கியம்மன்ட்ட ஏன் சுடலைமடன் போய் மயானத்துக்கு போவதற்கான அனுமதி கேட்க மாட்டேங்கிறதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியுமா? அடுத்தது, சொடலைமடன் வந்து பேச்சியம்மன் பக்கத்துலதான் பீடம் வாங்கியிருப்பாரு. ஆனா மத்த அம்மன் கோயில்கள்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன், காளியம்மன், எசக்கியம்மன், பத்ராளியம்மன் அந்த மாதிரி கோயில்கள்ல சொடலைமடன் இருந்தாருன்னா அந்த அம்மனுக்கு அம்மன் தனியா ஒரு இடத்துல நிலையம் வாங்கியிருப்பாங்க, சொடலைமடன் தனியா ஒரு இடத்துல நிலையம் வாங்கியிருப்பாரு. சொடலைமடன் வந்து அந்த அம்மனோட பக்கத்துலயோ இல்ல அந்த அம்மனோட சன்னிதானத்து உள்ளேயோ சொடலைமடன் நிலையம் வாங்க மாட்டாரு. ஆனா பேச்சியம்மன் கோயில்ல பாத்தீங்கன்னா பேச்சியம்மன் பக்கத்துலதான் சொடலைமடன் நிலையம் வாங்கியிருப்பாரு. இல்ல சொடலைமடன் கோயில்ல பாத்தீங்கன்னாலும் சொடலைமடன் பக்கத்துலதான் பேச்சியம்மன் நிலையம் வாங்கியிருப்பாங்க. அது எதனால வேற எந்த தெய்வங்களும் இல்லாத மாதிரி பேச்சியம்மனும் சொடலைமடனும் பக்கத்துல நிலையம் வாங்கியிருக்கான காரணம் உங்களுக்கு தெரியுமா? அடுத்தது, பேச்சியம்மன் பக்கத்துல சொடலைமடன் ஒரு ஆண் தெய்வம் மட்டும்தான் நிலையம் வாங்கும். பேச்சியம்மன் சுடலைமடனை தவிர்த்து வேற எந்த ஆண் தெய்வமும் பேச்சியம்மன் பக்கத்துல நிலையமோ இல்ல பேச்சியம்மன் பக்கத்துல படையலோ வாங்காது. அதே மாதிரி பேச்சியம்மன் சுடலைமடன் ஆண் தெய்வத்தை மட்டும்தான் பக்கத்துல வச்சிருக்கோம். அதை தவிர்த்து வேற ஆண் தெய்வங்களான எந்த தெய்வங்களுமே இருக்காது. இந்த இதுல சொடலைமடன்கிறது 21 பந்தி தெய்வங்களும் சேரும், 21 அவதாரங்களும் வரும், 61 சேனை தெய்வங்களும் பேச்சியம்மன் பக்கத்துல நிலையம் வாங்கும். அந்த சுடலைமாடனோட 108 வகையான மாடன்களும் பேச்சியம்மன் பக்கத்துல நிலையம் வாங்கும். இந்த மாடன்களை தவிர்த்து வேற எந்த தெய்வங்களும் பேச்சியம்மன் பக்கத்துல நிலையம் வாங்கவே வாங்காது. அடுத்தது, நீங்க எல்லா கோயிலையும் பாத்தீங்கன்னா சொடலைமடன் பக்கத்துல பிரம்மசக்தி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பேச்சியம்மன் மட்டும்தான் நிலையம் வாங்கியிருப்பாங்க. இதை தவிர்த்து சொடலைமடன் வேற எந்த அம்மன் பக்கத்திலேயே போய் நிலையம் வாங்க மாட்டாரு. அதே மாதிரி பேச்சியம்மன் பிரம்மசக்தி பக்கத்துல வேற எந்த தெய்வங்களும் பெரும்பாலும் இருக்காது. இந்த மாடன் வகையறா மட்டும்தான் அந்த 2 தெய்வங்களுக்கு இடையில இருக்கும். அதை தவிர்த்து வேற எந்த தெய்வங்களும் நிலையம் வாங்காது. எதனால பேச்சியம்மனும் பிரம்மசக்தியும் சொடலைமடன் பக்கத்துல நிலையம் வாங்குறாங்க, அந்த இதையும் நம்ம இப்ப பார்ப்போம். அதாவது பிரம்மசக்தி வந்து எதனால சொடலைமடன் பக்கத்துல நிலையம் வாங்குதாங்கிறது அடுத்த பதிவுல பார்ப்போம். இப்போதைய பதிவுல பேச்சியம்மன் சொடலைமடன் பக்கத்துல பேச்சியம்மன் ஏன் நிலையம் வாங்குறாங்க அப்படிங்கிறத நாம இந்த பதிவுல பார்ப்போம். அதாவது, பார்வதியும் சிவனும் கைலாசத்துல இருந்தாங்க. சிவபெருமான் தினமும் பூலோகம் வந்து படியளந்துட்டு கைலாசம் போவாரு. இதுல அவர் தினமும் படியளக்க ஒழுங்கா தான் போறாரா, இல்ல எல்லா உயிர்களுக்கும் கரெக்டான அளவுக்கு தான் படியளக்காரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பார்வதிக்கு வந்தது. இந்த சந்தேகத்தை நம்ம சோதிச்சு பார்த்துரும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சிமிழ் எடுத்து அந்த சிமிழுக்குள்ள ஒரு சித்தரும்பை பிடிச்சு போட்டு காத்து கூட உள்ள போகாத அளவுக்கு அதை இறுக்கமா மூடி வச்சுக்கிட்டாங்க. எப்போதும் போல சிவபெருமான் பூலோகம் வந்து படியளந்துட்டு திரும்ப கைலாசத்துக்கு போகும்போது அப்போ பார்வதி தேவி இந்த மாதிரி உங்களோட படியளப்பு நல்லபடியா போணுச்சு அப்படின்னு சிவபெருமான்கிட்ட கேட்டதும் சிவபெருமான் உடனே சொல்லுவாரு, எறும்பு முதல் யானை வரைக்கும், சிசு முதல் வயிற்றில் இருக்கும் சிசு வரைக்கும் அனைத்து உருணத்துக்கும் அதோட முந்தைய பூர்வ ஜென்ம புண்ணியங்கள், இந்த பிறவியில் உள்ள பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் அனைத்தையும் கணக்கிட்டு அதுக்கேத்தாப்புல உணவுல இருந்து உடைமையில இருந்து எல்லாமே சரியான அளவுக்கு படியிலந்து வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. உடனே பார்வதி, இல்ல நீங்க ஒரு உயிரினத்துக்கு இன்னைக்கு படியிலக்க மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சிமில திறந்து உள்ள இருக்க சிச்செரும்பை காட்ட போவாங்க. ஆனா அந்த நேரத்துல சிச்செரும்பு வாய்க்குல தெனேசியை வச்சு அந்த சிமில சுத்தி வரும். இதை பார்த்து ஆச்சரியத்துல அப்படி பார்வதி தேவி நின்றுட்டாங்க. இது வரைக்கும் உள்ள கதவு எல்லாருக்குமே தெரியும்.
இதுக்கு அடுத்தாலதான் பேச்சியம்மனோட கதையே வருது. அது எப்படின்னா, சிமிலை பார்த்த உடனே சிவபெருமானோட கண்கள் சிவந்து கோபத்தோட உச்சிக்கே போயிட்டாரு. ஆனா பார்வதி தேவியோ ஒன்னும் தெரியாத மாதிரி அந்த தென்னரசி வாயில எப்படி இருக்குங்க ஆச்சரியத்துல இருந்து மீண்டு வரதுக்குள்ளே சிவன் தன்னோட கோபத்தோட உச்சிக்கு போய் பார்வதிக்கு சாபம் கொடுக்காரு. ஆனா பார்வதி எவ்வளவுதான் மன்னிப்பு கேட்டாலும் சிவபெருமானோட கோபம் கொஞ்சம் கூட விரையில. சிவபெருமான் பார்வதிக்கு ஒரு சாபம் கொடுக்காரு. அது என்ன சாபம்னா, கணவனை சோதித்ததால் காட்டு பேச்சியாக போவா என்றும், மன்னனை சோதித்ததால் மயான பேச்சியாக போவா என்றும், நீ பேயாக பிறந்தால் மட்டும் போதாது சுடுகாட்டு பேயாக போவா என்றும் பல சாபங்கள் விடுதாரு. இதுல பேச்சு அப்படின்னா பேய்ங்கிறதுக்கான அர்த்தம். உடனே பார்வதி தேவி எவ்வளவுதான் மன்னிப்பு கேட்டோம் சிவபெருமானோட சாபத்துல இருந்து அவர் விடுவிக்கவே இல்லை. உடனே பார்வதி கேட்கறாங்க சிவன்கிட்ட, நான் அந்த சாபத்துல இருந்து விலகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சிவன் சொல்லுவாரு, நீ ஆண் துணையே இல்லாம ஒரு ஆண் குழந்தை பெத்து எடுத்தாதான் உன்னோட அந்த சாபம் தீரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. உடனே இவ்வளவு நாள் கைலாசத்துல பார்வதி தேவியா இருந்தவங்க இப்போ பூலகத்துக்கு பேச்சியம்மனா வரணும். அது எப்படி வராங்கன்னா, விரிச்ச சடையோட வீரப்பல்லோட கோர முகத்தோட புலகத்தை நோக்கி பேச்சியம்மன் வராங்க. அங்க வந்து புலகத்துல இருக்க மயானத்தை சுத்தி திரிஞ்சு அழுது புலம்பி சுத்தி வராங்க. அடுத்ததா அங்க சுத்தி எரிகிற பிணங்களுக்கு நடுவே உட்கார்ந்து சிவபெருமானை நினைச்சு தவம் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்களோட கடுமையான தவத்தை பார்த்து சிவபெருமானோட கோபம் குறைஞ்சு சிவபெருமான் வந்து அங்க சுத்தி எரிகிற பணங்கள்ல இருக்க நெருப்பை லைட்டா சுண்டி விடுதாரு. அந்த சுண்டி விடுத நெருப்பு வந்து பேச்சியம்மனை பார்த்து போகுது. பேச்சியம்மன் உடனே தன்னோட முந்தானையில அந்த நெருப்பு துளிகளை மூடிக்கிறாங்க. உடனே அதை திறந்து பார்த்தா உள்ள ஒரு சதப்பிண்டமா தான் இருக்கு. அந்த சதப்பிண்டத்துக்கு உயிர் இருக்கு, ஆனா உடல் உறுப்புகள் எதுவுமே இல்லை. உடனே சிவன்கிட்ட திரும்ப பேச்சியம்மன் முறையிடுதாங்க. உடனே சிவன் வந்து அந்த சதைப்பிண்டங்களுக்கு உறுப்புகளை கொடுக்காங்க. அந்த உறுப்புகள் எல்லாம் வாங்கின உயிர் வந்து சுடலை மாடன் தான். இதனாலதான் சுடலை மாடனுக்கும் பேச்சியம்மனுக்கும் உள்ள அதீத நெருக்கமே இதுதான். ஏன்னா சுடலை மாடனை பேச்சியம்மன் மயானத்துல பெத்து எடுத்ததுனால அவருக்கு ஊட்டுக்கு பதிலா ரத்தங்களை ஊட்டுறாரு. உடனே பேச்சியம்மன் சுடலை மாடனை கையில் எடுத்து கொஞ்சி சேர்க்கிறாங்க. அடுத்தது உடனே பேச்சியம்மன் சுடலை மாடனை கையில் எடுத்து கொஞ்சிக்கிறா. அடுத்தல கைலாசத்துல சுடலை மாடன் பிறந்திருந்தானா அமுது ஊட்டி தங்க ஆபரணங்கள் போட்டு தங்க தொட்டில் போட்டு உறங்க வச்சிருப்பா. ஆனா பேச்சியம்மன் சுடலை மாடனை பூலோகத்துல இருக்க மயானத்துல பெற்றதுனால சுடலை மாடனுக்கு அமுதுக்கு பதிலாக பிணங்களின் ரத்தத்தை ஊட்டுகிறாள். சுடலைக்கு முத்தத்தோடு சேர்த்து பிணங்களின் மூட்டெலும்பை ஊட்டுகிறாள். சுடலையை கட்டி அணைத்து பிணங்களின் கணுக்கால் எலும்புகளை ஊட்டுகிறாள். சுடலை மாடனை நெஞ்சோடு சேர்த்து பிணங்களின் நெஞ்செலும்பையும் ஊட்டுகிறாள். அடுத்ததா பிணங்களின் பெருங்குடலை உருவி சுடலை மாடனுக்கு மாலையாக போட்டு அழகு பார்க்கிறார். இந்த மாதிரி எல்லாம் பண்ணி பேச்சம்மன் வந்து தன்னோட சாபத்துல இருந்து விலகிட்டாங்க. இதனாலதான் தன்னோட சாபத்துல இருந்து விலகி திரும்ப கைலாசம் போயாச்சு. அங்க கைலாசம் போன பிறகுதான் பார்வதிக்கு தன்னோட பழைய சாபத்துல அவங்க கையில குழந்தைய வச்சு ஆடின இது வந்து அவங்களுக்கு ஞாபகம் இல்லட்டாலும் அந்த குழந்தை மேல அவங்களுக்கு ஒரு ஆசை வருது. அதனாலதான் போய் சிவன்கிட்ட போய் எனக்கு ஒரு குழந்தை வேணும் விளையாடுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதில் சிவன் என்னதான் சாபம் வாங்கின ஆளுக்கு அவங்க பழைய அந்த சாபத்துல என்ன பண்ணாங்க தெரியலனாலும் சாபம் கொடுத்த சிவனுக்கு கட்டாயமா தெரியும். உடனே சிவன் சொல்லுவாரு, இனிமேல் உனக்கு குழந்தை பிறந்தா அவன் மயானம் போவான், மாண்ட பிணங்களை தும்மா, சுடுகாடு போவான், சுட்ட பிணங்களை தும்மா, அதனால உனக்கு குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாரு. இருந்தாலும் பார்வதி தேவி இல்ல கண்டிப்பா எனக்கு குழந்தை வேணும்னு கேட்கறதுனாலதான் சுடலை மாடன் கைலாசத்துல 2வது பிறவியாதான் பார்வதி தேவிக்கு பிறப்பாங்க. ஆனா முதல்லயே பேச்சியம்மன் பூலோகத்துல இருக்க மயானத்துல தவம் பண்ணி வரம் வாங்கி சுடலை மாடனை பெத்து எடுத்துறாங்க. அதனாலதான் எந்த ஒரு தெய்வத்துக்கும் கட்டுப்படாத சுடலை மாடன் பேச்சியம்மன் நான் மட்டும் கட்டுப்படுது. இதுக்கான காரணம் தன்னை முதல்ல பூலோகத்துல இருக்க மயானத்துல தமர்ந்து பெத்தெடுத்த ஒரே தெய்வம் பேச்சியம்மன் அப்படிங்கிறனாலதான் சுடலை மாடன் பேச்சியம்மனுக்கு கட்டுப்படுது. அதே மாதிரி பேச்சியம்மன் சுடலை மாடனுக்கு முதல்ல மயானத்துல வச்சு அமுதுக்கு பதிலா ரத்தங்களை ஊட்டினாலையும் உணவுக்கு பதிலா பிணங்களின் எலும்புகளை ஊட்டினாலையும் சுடலை மாடன் எல்லா இடத்துலயும் மயானத்துக்கு போறாரு, மாண்ட பிணங்களை சாப்பிடுறாரு, சுடுகாடு போறாரு, சுட்ட பிணங்களை எடுத்துங்காரு. ஆனா அந்த மயானம் அவர் போனாலும் பேச்சியம்மன் அனுமதி கொடுக்கணும். அதுக்கான காரணம் மயானத்துல பேச்சியம்மன் தமர்ந்து சுடலை மாடனை பெத்தெடுத்ததுனாலதான் சுடலை மாடன் மயானம் போகணும்னா அதுக்கு பேச்சியம்மன் அனுமதி கொடுத்தா மட்டும்தான் சுடலை மாடன் போக முடியும். பேச்சியம்மனை தவிர்த்து வேற எந்த ஒரு தெய்வங்களும் சுடலை மாடனுக்கு மயானம் போறதுக்கு அனுமதி கொடுக்க முடியாது. ஏன்னா சுடலை மாடனை மயானத்துல பெத்தெடுத்தது பேச்சியம்மன் தான். அதனாலதான் சுடலை மாடன் மயானம் போகணும் அப்படின்னா அதுக்கு பேச்சியம்மன் தான் அனுமதி கொடுக்கணும். அடுத்தால பேச்சியம்மன் மயானத்துல எந்த ஒரு ஆண் துணையும் இல்லாம காட்டு பேச்சியா தான் சுத்தி வந்தா. அதனாலதான் பேச்சியம்மன் பக்கத்துல சுடலை மாடனுக்கு மட்டும்தான் நிலையம் உண்டு தவிர்த்து அவரை தவிர்த்து வேற எந்த ஒரு ஆண் தெய்வங்களுக்கும் பேச்சியம்மன் பக்கத்துல நிலையம் கிடையாது.
அடுத்தால சுடலைமாடன் கோவில்னாலே அங்க கட்டாயமா பேச்சியம்மன் இருக்கிறதுக்கான காரணம், சுடலைமாடனை முதல்ல பூலோகத்துல இருக்க மயானத்துல தவம் இருந்து பெத்தெடுத்தது பேச்சியம்மன். அதனாலதான் சுடலைமாடனுக்கு எங்கெல்லாம் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் கண்டிப்பா சுடலையோட முதல் தாயா பேச்சியம்மன் அங்க கட்டாயம் இருப்பா. அதே மாதிரி சுடலைமாடன் மயானம் போறதுக்கும் பேச்சியம்மன் தான் அனுமதி கொடுத்து மயானத்துக்கு அனுப்பி வைப்பாரு. வேற எந்த ஒரு தெய்வத்தாலையும் சுடலைமாடனை மயானத்துக்கு அனுப்பி வைக்க முடியாது. பேச்சியம்மன் மட்டும்தான் முடியும். அதே மாதிரி சுடலைமாடனோட முதல் தாய் பேச்சியம்மன் மட்டும்தான். அதனாலதான் அவர் எங்கனாலும் நிலையம் வாங்குதாரோ அங்கெல்லாம் பேச்சியம்மனை கண்டிப்பா கூட கூட்டு போயிடுவாரு. இதுதான் சுடலைமாடன். இதுதான் பேச்சியம்மன் சுடலைமாடனுக்கு தாயான கதை.